ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 2026 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2026 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல் ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபுல் ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத, பேட்டர், ஆல்ரவுண்டர், பவுலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸு, சரிங்களா. கோச் வந்து டேனியல் வெட்டோரி. இவங்களோட வென்யூ வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், சரிங்களா. பேட்டர் வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து இஷன் கிஷன் இருக்கார். இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர், சரிங்களா. இஷன் கிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு ஷார்ட் ஃபார்ம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இவர் வந்து 2016 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டரு. இவர் வந்து 119 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு, சரிங்களா. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் பேட்டர், சரிங்களா. இவர் வந்து ஒரு கிளீனஸ்ட் ஹிட்டர், சரிங்களா. ஒரு நல்லா விளையாடுற ஒரு பிளேயர், நல்லா அடித்து விளையாடுற ஒரு பிளேயரு, சரிங்களா. நல்ல பிளேயரு. பார்த்தீங்கன்னா 2016 குஜராத் லயனுக்கு டெபியூட் ஆனார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மும்பை இந்தியன்ஸுக்கு போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2019 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் போது அந்த ஸ்குவாடில் இருந்தார். 2020 ஜெயிக்கும் போது அந்த ஸ்குவாடில் இருந்தார், சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2022 ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்தாரு, சரிங்களா. இவர் வந்து 2022 ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையாகவும் இருந்திருக்கிறாரு. 15.25 கோடி, சரிங்களா. இவர் வந்து ஒரு பிக் ஹிட்டிங் பண்ணுற ஒரு பிளேயரு, சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து இவரை 11.25 கோடி ரூபாய்க்கு ஏல வந்து எடுத்துருக்காங்க, சரிங்களா. இதுதான் வந்து இவருடைய ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகேட் வெர்மா. இவர் வந்து ஒரு பேட்டர், சரிங்களா. இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். 2020 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 14 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர், சரிங்களா. இவர் வந்து உத்தரப்பிரதேஷ்காரு, ரைட் ஹேண்ட் ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மாரன் ரவிச்சந்தர். இவர் வந்து ஒரு பேட்டர், சரிங்களா. இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு. இவருக்கு ஐபிஎல் டெபியூ ஆகலை. இவரோட பேட்டிங், இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு. இவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் ஃப்ரம் கர்நாடகா, சரிங்களா. அப்புறம் வந்து சலீல் அரோரா. இவர் ஒரு இந்தியன், சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் ஆகலை. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர், சரிங்களா. விக்கெட் கீப்பர் பேட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேறு இந்த மேட்சஸ் எதுவுமே விளையாடலை, சரிங்களா. ஒரு ஐபிஎல் டெபியூ ஆகாதனால மேட்சஸ் எதுவுமே விளையாடலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெயின்ரிச் கிளாசன். இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர், சரிங்களா. அது மாதிரி பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து 49 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. ஹெயின்ரிச் கிளாஸ் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்ரஸிவ் என்ன சொல்லலாம், இவர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்ரஸிவ் ஒயிட் பால் பேட்டர்னு சொல்லலாம், சவுத் ஆஃப்ரிக்காக்காரரு. இவர் வந்து நல்லா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன், நல்லா அடிச்சு ஆடுற ஒரு பேட்ஸ்மேன், ரொம்பவே அக்ரஸிவாக ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர், ஹெயின்ரிச் கிளாசன். இவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்துருக்குறோம், சரிங்களா. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஆ 83 பாலுக்கு 124 ரன்கள் அடிச்சிருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக, சரிங்களா. 2023 இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்கோர்ஸு, சரிங்களா. அட் நம்பர் 5ல் நம்பர் 5ல் விளையாடுறவங்களுக்கு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஐயில் இவர் இந்த ரெக்கார்டை வந்து இந்த இவ்வளோ ரன்ஸ் வந்து அவர் அடிச்சுக்கிறாரு. 124 ரன் 83 பாலுக்கு ஆஸ்திரேலியா கூட, சரிங்களா. இவர் வந்து எஸ்ஆர்எஸ் டீம் ஸ்குவாடில் வந்து இருக்கிறாரு, சரிங்களா. வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன்.
இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து 2016 ஆயிருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் 38 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு சரிங்களா. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் சரிங்களா. இவர் வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்லலாம்னா இவர் மோஸ்ட் அக்ரெசிவ் பேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு கிரிக்கெட்னு சொல்லலாம். இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னும் போடுற ஒரு பேட்டர் சரிங்களா. ஆஃப் ஸ்பின்னு இவர் போடுவார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மேட்ச் வினிங் செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து ஒரு செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறாரு. 2021-23 ஃபைனலில் 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பர்டிகுலராக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்தியா கூட எப்போவுமே நல்லா விளையாடுவார். டிராவிஸ் ஹெட் சரிங்களா. இந்தியா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்தியா கூட எப்போவுமே வந்து நல்லா விளையாடுவார் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் இருந்தார். அப்புறம் எஸ்ஆர்சி 2024 வந்தார். அப்போது 567 ரன்கள் 15 கேமில் விளையாண்டு இவர் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு சரிங்களா. அப்புறம் வந்து ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அந்த ரெக்கார்டு அவர் வச்சுக்கிறாரு. 16 பாலுக்கு இவர் வந்து 50 போட்டிருக்கிறாரு சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அபிஷேக் சர்மா கூட போடுவார் சரிங்களா. ஸோ வந்து ஐபிஎல் 2025 இவரை வந்து எஸ்ஆர்ஹெச் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து 2012 ஐபிஎல் டெபியூ ஆகிட்டார் சரிங்களா. இவர் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 119 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் சரிங்களா. 2012 ஆர்சிபிக்கு ஐபிஎல் டெபியூ ஆனார். 2018 20 வரைக்கும் டிசி டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளையாண்டார். திருப்பி வந்து 2021 ஆர்சிபிக்கே வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார் திருப்பியும் சரிங்களா. ஸோ வந்து 2021 பர்பிள் கேப் வினராக வந்திருக்காரு. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா 2024 பஞ்சாப் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் அவர் விளையாட போதும் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு சரிங்களா. இவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு என்னென்னா ஒன்லி இவர் வந்து ஒரு தேர்டு பவுலர் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு தேர்டு பவுலர் சரிங்களா. இந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டை வந்து ஜெயிக்கிறதுக்கு இவர் ஒன் ஆஃப் தி தேர்ட் பவுலர் சரிங்களா. ஏன்னா 2 times வந்து பர்பிள் கேப் வினராக இருந்திருக்கிறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவரை 8 கோடி ரூபாய்க்கு ஏலம் வந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். கமிண்டோ மெண்டிஸ் இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பேர்லேயே தெரியுது. இவர் ஸ்ரீலங்கன் பிளேயர் தான் சரிங்களா. 2020 ஐபிஎல் டெபியூ ஆகியிருக்காரு. ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 5 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் அபிலிட்டியும் இவருக்கு இருக்குது. இவர் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் சரிங்களா. இவர் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு இவருடைய கேப்பபிலிட்டி வந்து இவருக்கு வந்து கேப்பபிளாக இவர் போடுறாரு சரிங்களா. இவர் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா இவரை 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துருக்குறாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஹர்ஷ் தூபே இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இவர் ஒரு இந்தியன். இவர் வந்து 2022 ஐபிஎல் டெபியூ ஆனார். ஆல்ரவுண்டர். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 3 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். பிரைடன் கார்ஸ் இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து ஐபிஎல்ல டெபியூ ஆகலை சரிங்களா. பார்த்தீங்கன்னா சிவாங் குமார் இவர் ஒரு இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து ஆகலை சரிங்களா. இவர் வந்து இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஓகேங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். கிரைன்ஸ்
ஃபுலேட்ரா, இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் ஆகலை, ஆல்ரவுண்டர். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த மேட்சஸும் விளையாடலை. வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். லயம் லிவிங்ஸ்டன், இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். இவர் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன். இவர் வந்து 2019 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். 49 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் நல்ல ஒரு நல்ல பேட்டர்னு சொல்லலாம். நல்ல பேட்டரு ப்ளஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ், இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு. இவர் வந்து ஓவர்சீஸ் பிளேயரு. இவர் வந்து இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து மேட்சஸ் வந்து எதுவும் விளையாடலை. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா வந்து ஒரு நல்ல பிளேயரு. சரிங்களா, இவர் வந்து ஆல்ரவுண்டரு. இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு. 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 77 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர் இன்னும் சொல்லலாம் இவரை, ஷார்ட்டர் ஃபார்மேட் கேமுக்கு. சரிங்களா, இவர் வந்து க்ளீனாக ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு பிளேயரு. 2018 வந்து டெல்லி கேபிட்டலில் வந்து இவரை வந்து ஏலம் எடுத்தாங்க. இவர் வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லேயும் அந்த வருஷம் வந்து இருந்தார். இவரோட ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 46 ரன் 19 பாலுக்கு. சரிங்களா, ஐபிஎல் டெபியூட்லேயே இந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் வந்து 2019 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ணார். இவர் வந்து ஒரு கீ பிளேயராக இருக்கார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கீ பிளேயராக இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு, என்னன்னா ஜாயின் ஃபாஸ்டஸ்ட் 50. சரிங்களா, எஸ்ஆர்ஹெச் பேட்டரா 16 பாலுக்கு 50 ரன் அடித்து இவர் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. இவர் வந்து 2 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸும் போட்டிருக்கிறாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 190. T20 இன்டர்நேஷ்னல்ஸில் பார்த்தீங்கன்னா 190 இருக்குது இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. ஐபிஎல் 2025 எஸ்ஆர்ஹெச் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சரிங்களா, ஸோ அதனால் இவரை வந்து அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஆர்எஸ் டீம் ஸ்குவாடில் வந்து அபிஷேக் சர்மா இருக்கார். சரிங்களா, ஆல்ரெடி அவரோட நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அபிஷேக் சர்மாட்ட. ஸோ இவர் இப்போவும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் தான் இருக்கார். வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா போன ஐபிஎல்லில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். 2023 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 28 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. இவர் வந்து ஒரு டைனமிக் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஆந்திர பிரதேஷ்காரரு. இவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், அப்புறம் மீடியம் பேசர். 2017-18 விஜய் மர்ச்சன்ட் ட்ராஃபியில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷனை கிராப் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா, இவர் பார்த்திங்கன்னா 2023 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் தான் இருந்தார். சரிங்களா, ஸோ வந்து இவர் 2025 இவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்குவாடில் தான் இருக்கார். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிற பவுலர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பவுலர். ப்ளஸ் இவர் தான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுடைய கேப்டன். வேறு யாரும் இல்லை, பேட் கமின்ஸ் தான். சரிங்களா, இவர் வந்து பவுலர். இப்போ நம்ம பார்க்க போகிற பவுலர் ப்ளஸ் இவர் வந்து பவுலர் ப்ளஸ் இவர் வந்து ஒரு கேப்டனாகவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் இருக்கார். வாங்க இவரை வந்து பார்க்கலாம். இவர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர் ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2014. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 72 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ஆஸ்திரேலியாஸ் ப்ரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்னு கூட அவர் சொல்லலாம். இவர் வந்து நல்லா பேஸ் நல்லா போடுற ஒரு பவுலர். சரிங்களா, ஆல்ரவுண்டரு. இவர் வந்து 500 விக்கெட் வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து எடுத்துருக்கிறார். 500 விக்கெட்ஸ் ஓவர் 500 விக்கெட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் எடுத்துருக்கிறாரு.
இவர் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயரு. சரிங்களா. 2023 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதில் இவருடைய பங்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 2021, 23 ஜெயிச்சதுலையும் இவருடைய பங்கு இருக்குது. இவர் வந்து 2021 ஆஸ்திரேலியா வந்து T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கும்போது இவர் வைஸ் கேப்டனாக இருந்தார். சரிங்களா. இவர் 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் வந்து இவர் வந்து டெபியூ ஆனார். சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து திருப்பியும் கேகேஆரில் வந்தார். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி கேகேஆர் டீமுக்கு வந்தார். அப்படி அவர் திருப்பி கேகேஆர் டீமுக்கு வரும்போது இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் 50 வந்து பதிவு செஞ்சார் 14 பாலுக்கு. சரிங்களா. 2024. சரிங்களா. இவர் வந்து பாலில் மட்டும் இல்லை பேட்லேயும் நல்லா பேட்லேயுமே இவர் வந்து நல்லா விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா. ஸோ வந்து 14 பாலுக்கு 50 ரன் அடித்ததும் இவருக்கு ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது. சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா. இவர் வந்து 20.50 கோடிக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க. ஸோ 2020 இவர் வந்து 2024 வந்து அவர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைஸாக இருந்தார். சரிங்களா. சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு 20.50 கோடிக்கு எடுத்தாங்க. 20 கோடி 50 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்குவாடில் வந்து 2026 ஸ்குவாடில் எஸ்ஆர்எஸ் டீமில் தான் இவர் இருக்கார். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஷீஷன் அன்சாரி. இவர் வந்து ஒரு இந்தியன். ஐபிஎல் டெபியூ வந்து 2025. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 10 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. ஒரு யங் லெக் பிரேக் பவுலர், உத்தரப்பிரதேஷ்காரர். சரிங்களா. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் பற்றி பார்க்கலாம். ஜெய்தேவ் உனாட்கட். இவர் ரொம்ப வருஷமாக ஐபிஎல் இருக்கார். நம்மளே பார்த்துருக்குறோம். முன்னாடி நடந்த ஐபிஎல் மேட்ச்லாம் இவர் விளாண்டதை நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா. ஒரு இந்தியன் பிளேயரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2010 ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 112 மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர். சரிங்களா. இவர் வந்து ஒரு சௌராஷ்டிராக்காரரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பிளேயர். சௌராஷ்டிரா வந்து இவருடைய சௌராஷ்டிராக்காரர் இவர். சரிங்களா. லெஃப்ட் ஆர்ம் பேசர், எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர். 2010 இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா. இவர் கேகே டெபியூ ஆனார். ஆர்சிபிக்கு விளாண்டுருக்காரு, டிசிக்கு விளாண்டுருக்காரு, ஆர்பிஎஸ்க்கு விளாண்டுருக்காரு, பெங்களூர் டீமுக்கு விளாண்டுருக்காரு, டெல்லி டீமுக்கு விளாண்டுருக்காரு, ரைசிங் புலியா சூப்பர் ஜெயின்ஸ்க்கு விளாண்டுருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளாண்டுருக்காரு, எம்ஐக்கு விளாண்டுருக்காரு, எல்எஸ்சி விளாண்டுருக்காரு, எஸ்ஆர்எஸ்க்கு விளாண்டுருக்காரு. சரிங்களா. இவர் வந்து ஆர்பிஎஸ் டீமில், அதாவது ரைசிங் புலியா சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் வந்து 2017 சீசனில் அவர் அந்த டைமில் அங்கே இருந்தார். ரைசிங் புலியா சூப்பர் ஜெயின்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ டோனிட் சார்லாம் கூட அந்த டீமில் இருந்தாங்க, ஆர்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2016-17 வந்து அந்த டைமில் வந்து சென்னை டீமும் ராஜஸ்தான் டீமும் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து டோனிட் சார் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ரைசிங் புலியா சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் தான் இருந்தார். சரிங்களா. அப்போது அந்த 2017 12 மேட்சஸில் 24 விக்கெட் எடுத்து அந்த டீமை வந்து ஃபைனல் போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். இவர் 2018 பார்த்தீங்கன்னா 11.5 கோடி ரூபாய்க்கு 6 வந்து இவர் ஏலம் எடுத்துக்கிறாரு. சரிங்களா. இவர் வந்து ஆஃப் கட்ரு போடுவார். 2025 பார்த்தீங்கன்னா இவர் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் ஸ்குவாடில் இருக்கார். இவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அப்புறம் ஈஷான் மலிங்கா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரு. அப்புறம் ஷகீப் ஹுசைன், இவர் ஒரு பவுலரு. ஆன்கார் டெர்மலே, இவர் ஒரு பவுலரு. அமித் குமார், இவர் ஒரு பவுலர். பிரஃபுல் இன்ச், இவர் ஒரு பவுலர். ஷிவம் மாவி, இவர் ஒரு பவுலர். சரிங்களா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவுலர்ஸு. ஷகீப் ஹுசைன் ஒரு இந்தியன் பிளேயர் தான். சரிங்களா. அவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பவுலிங்கு. இவர் எந்த மேட்சும் விளையாடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தராக பார்த்துடுவோம். ஈஷான் மலிங்கா.
ஈஷான் மலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பவுலர் தான், ஸ்ரீலங்கன் பவுலரு. இவர் வந்து ஐபிஎல்லில் வந்து டெபியூ ஆனார் 2025. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. 7 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவர் வந்து ரைட்டாகவும் பேசுறாரு சரிங்களா, ஸ்ரீலங்காக்காரரு. இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஹை ஸ்பீடில் போடுற ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பிளேயரு சரிங்களா. 1.20 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவரை ஏலம் வந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா. 2025 ஆக்ஷனில் 1.20 கோடிக்கு இவரை ஏலம் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா பவுலர்ஸுமே பார்த்துட்டோம். அதான் சிவம் மாவி, இவரும் பவுலர். இவர் வந்து ஒரு இந்தியன். இவர் வந்து 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. 32 மேட்ச் விளாண்டுருக்காரு. ஓகே மக்களே, நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2026 ஃபுல் ஸ்கொயரை பற்றி பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ நான் உங்களை அடுத்த வேளை சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.